வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்ம காலையில் எழுந்ததும் வெதுவெதுப்பான ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்கும் போது நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது, பொதுவாகவே நம்ம தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம தினமும் காலையில் எழுந்ததும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வெறும் வயிற்றில் டீ காஃபி எல்லாம் நம்ம குடிக்கிறோம். ஸோ இது ஒரு நல்ல பழக்கமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா டீ காஃபி எல்லாமே உணவுகளை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் செரிமானத்தை தூண்டுவதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் எடுத்துக்கணும். ஆனால் காலையில் வெறும் வயிற்றில் நம்ம வெதுவெதுப்பான தண்ணீர் கொண்டோம் அப்படின்னா நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் அந்த மாதிரி தண்ணீர் எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுடைய உடலினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிதை மாற்றத்தை நீங்கள் அதிகரித்து கொண்டு செரிமானத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய உடல் வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 130 160 டிகிரி ஃபாரன்ஹீட் இடையே தான் இருக்கும். ஸோ அதுதான் கரெக்டான ஒரு உடல் வெப்பநிலையும் கூட. உங்களுடைய உடல் வெப்பநிலை உங்களுக்கு அதிகரிச்சுட்டே போகாது. அன்றைய நாளை நீங்கள் தொடங்குவதற்கு காலையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வெதுவெதுப்பான தண்ணீரோ அல்லது காலையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த நார்மல் வாட்டர் ஒரு டம்ளர் தண்ணீர் உங்களுக்கு எந்தெந்த வகைகளில் உதவிகரமாக இருக்குது, என்னென்ன நோய்களை உங்களுக்கு குணப்படுத்துது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போடலாம். நீங்கள் சூடாக குடிக்கக்கூடிய நீர் அப்படின்றது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குவதற்கு ஹெல்ப் பண்ணும். சூடான நீர் இயற்கை நச்சு நீக்கியாக செயல்படுகிறது. உடலிலிருந்து திரட்டப்பட்ட நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கு. உடல் வெப்பநிலையை உயர்த்தி வியர்வையை உங்களுக்கு தூண்டி அதன் மூலமாக கழிவுகளை நச்சுக்களை உங்களுக்கு வெளியேற்றிடும். ஸோ அதனால தான் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அசுத்தங்களை வெளியேற்றுவதற்காக தான் நமக்கு வியர்வை வரும். அதுக்கப்புறம் நம்ம சிறுநீர் கழிக்கும் போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியேறிடும். மேலும் இளஞ்சூடான நீர் ரத்த ஓட்டம் மற்றும் நிணநீர் ஓட்டத்தை உங்களுக்கு மேம்படுத்த செய்யும். இளஞ்சூடான நீர், அதாவது வெதுவெதுப்பான தண்ணீர் வியர்வை மற்றும் சிறுநீர் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நமக்கு அகற்றிடும். அதனால நீங்க காலையில் இருந்ததும் வெதுவெதுப்பாக ஒரு டம்ளர் தண்ணீர் குடிச்சிங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வியர்வை மூலமாகவும் நம்மளுடைய சிறுநீர் மூலமாகவும் கழிவு நீக்கம் நமக்கு செய்யப்படும். ஏன்னா நச்சுக்கள் நம்மளுடைய உடலிருந்து வெளியேறிடுச்சு அப்படின்னாலே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எந்த நோயும் அட்டாக் ஆகாமல் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தண்ணீர். காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் நீங்கள் தண்ணீர் குடிக்கிறது அல்லது அதை நீங்கள் வெந்நீராக குடிக்கும் போதும் உங்களுடைய உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டப்பட்டு செரிமானத்திற்கு அது உதவிகரமாக இருக்கும். இது இரைப்பை குழாயை தூண்டுவதாக சொல்லப்படுது. அதாவது நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கிறீங்க அப்படின்னா அது செரிமான உறுப்புகளை தூண்டி ஃபாஸ்ட்டாக செயல்பட வைக்கும். அன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு செரிக்க ஆரம்பிச்சிடும். இதனால் உணவு துகள்கள் திறம்பட உடைக்கப்படும். ஸோ அதை உடைக்கிறதால எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாது. ஒருவேளை உணவு உடைக்காமல் போகிறதால ஏற்படக்கூடிய பசியின்மை, அதாவது உணவு வயிற்றிலே தங்கி விடுறது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. நீங்கள் உணவுகளை சாப்பிடுவீங்க, உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடலில் தேங்காமல் குடலிலிருந்து வெளியேற்றப்படும். இதனால் குடலிலிருந்து கழிவுகள் வெளியேற்ற முடியாமல் போகிறதால ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், இந்த மாதிரி பிரச்சனைக்கும் சரி பண்ணிக்கலாம். ஸோ அதான் நீங்கள் காலையில் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மலச்சிக்கல்லாம் உங்களுக்கு கியூர் ஆகிடும். இப்போ காலையில் எழுந்தவுடன் மலம் கழிக்கிறது அப்படின்றது உடல் கழிவை வெளியேற்றுவதில் மிக முக்கியமான பணி. இப்போ தினசரி மலம் கழிக்கிறதுனால நமக்கு சிக்கல் ஏதாவது அதில் இருந்துச்சு அப்படின்னா அந்த மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு குணப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் தண்ணீரை நம்ம வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வெறும் வயிற்றில் நீங்கள் காலையில் எதுவுமே சாப்பிடாதீங்க, எழுந்த உடனே ஒரு டம்ளர் தண்ணீர் குடிச்சிங்கன்னா அது குடல்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை எளிதாகவே உங்களுக்கு நீக்கிடும். ஏன்னா அது உங்களுடைய மலத்தை மென்மையாக்கி குடல்களில் மலம் இறுகி போகக்கூடிய பிரச்சனையை தடுத்து தண்ணீர் பற்றாக்குறையை உங்களுக்கு நீக்கி மலத்தை உங்களுக்கு வெளியேற்றிடும். நீர் சத்து காரணமாகவும் சிலருக்கு மலச்சிக்கல் ஏற்படலாம். சிலருக்கு சாப்பிட்ட உணவுகளில் நார் சத்து இல்லாமல் மாவுச்சத்து அதிகமாக இருக்கிறதாலும் அந்த கழிவுகள் வெளிவருவதில் சிரமம் இருக்கும். ஸோ அது அத்தனையுமே உங்களுக்கு நீக்கி ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்தையுமே உங்களுக்கு மேம்படுத்தி சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற இந்த மாதிரி கடுமையான பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது தான் தண்ணீர். காலையில் நீங்கள் வெறும் வீட்டில் தண்ணீர் குடிச்சிங்கன்னா உங்களுடைய உடலை எப்போதுமே நீங்கள் நீரேற்றமாக வைத்துக் கொள்வதால் உடல் அன்றைய நாளுக்கு உங்களுக்கு சுறுசுறுப்பாக இயங்கும். உங்களுடைய வேலைகளை நீங்கள் செயல்பாடுகளோட சிறப்பாக செய்யலாம். உடல் உங்களுக்கு வறட்சி ஏற்படாது. காலையில் வெறும் வீட்டில் நீரேற்றமாக இருப்பது அன்றைய நாளை உங்களுக்கு தொடங்குவதற்கு பிரிஸ்காக உங்களுக்கு ஃபுல்லாக எனர்ஜியாக தொடங்குவதற்கு அந்த தண்ணீர் குடிக்கக்கூடியது பெரிதும் துணை புரியும். தினசரி நாளை நீங்கள் நீரேற்றத்தோடு தொடங்க விரும்புனீங்கன்னா ஒரு வெதுவெதுப்பான டம்ளரை நீங்கள் தண்ணீரில் எடுத்துக்கலாம். இப்போ நீரேற்றமாக இருப்பதன் மூலமாக அந்த நாள் உங்களுக்கு கரெக்டாக அமையும். உடலில் நீர் சத்து குறைபாடு உங்களுக்கு கரெக்டான அளவில் இருக்கும். ஸோ இப்போ நீர் சத்து குறைபாடு உங்களுக்கு ஏற்படாது, போதுமான அளவுக்கு நீர் சத்து இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு நீர் சத்து குறைபாடு ஏற்படும் போது தான் அந்த மயக்கம் வரக்கூடிய உணர்வு, தோல் சார்ந்த வறட்சி பிரச்சனை, கண்களில் வறட்சி ஏற்பட்டு கண் பார்வை கூர்மை இல்லாமல் போகிறது, சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுவது, இது எல்லாமே உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் நீங்கள் நன்றாக இருக்கணும் அப்படின்னா உடலுக்கு வேண்டிய அந்த நீரேற்றத்தை பெற்றுக்கொள்வதற்கு தண்ணீர் எடுத்துக்கலாம். காலையில் வெறும் வீட்டில் தண்ணீர் குடிக்கிறது நாசி நெரிசலை உங்களுக்கு கியூர் பண்ணும். மூக்கடைப்பு, மூக்கு நெரிசல் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்கலாம் வெந்நீர் எடுத்துக்கலாம்.
வெந்நீர் குடிக்கிறது சளிக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது மூக்கினுடைய உள்புறம் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கும், சளியை மெல்லியதாக மாற்றும், சைனஸ் அழுத்தத்தை வந்து உங்களுக்கு க்யூர் பண்ணிடும், நாசி நெரிசலை குறைத்து அதை சரி பண்ணிடும். அடிக்கடி மூக்கு அடைப்பு, நாசி நெரிசல் இருந்துச்சு அப்படின்னா அன்றைய நாளினுடைய தொடக்கத்தில் ஒரு டம்ளர் வெந்நீரில் நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் கலந்து குடிச்சிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறனையும் அதிகரிச்சிக்கலாம். இது நாசி பாதைகள் ஏற்படக்கூடிய வீக்கம், அந்த கிருமிகள் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து க்யூர் பண்ணிவிட்டு சுவாசத்தை உங்களுக்கு வந்து எளிமையாக்கிடும். அதுக்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய தண்ணீர் தான் வந்து காரணம். ஸோ இந்த நாசி நெரிசலை க்யூர் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணீர் கூட எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னாலும் நிறைய நன்மைகள் கிடைக்கும். காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் தண்ணீர் குடிக்கிறது உங்களுடைய வாய் சுகாதாரத்தை மேம்படுத்தும். இப்போ நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான தண்ணீரில் வந்து குடிக்கிறீங்க, அல்லது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த வெதுவெதுப்பான தண்ணீரில் வாய் வந்து கொப்பளிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணீரில் அந்த வாய் கொப்பளிக்கும் போது பாக்டீரியா மற்றும் பிளேக்கள் உங்களுடைய வாய்களிலிருந்து அகற்றப்படும். இது வந்து ஒரு சிறந்த வாய்வழி ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். மேலும் ஈறு வீக்கத்தை இது தணிக்கிறதுக்கும் ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். வெதுவெதுப்பான நீர் குடிக்கிறது பல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பல் வலி இருப்பவர்களுக்கெல்லாம் தற்காலிகமாக பல் வலி, உணர்திறனை இதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ காலையில் வெறும் வயிற்று தண்ணீர் குடிக்கும் போது அந்த ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவது, அதன் மூலமாக வீக்கம் ஏற்பட்டு பற்கள் வலுவிழந்து போகுது, பற்கள் இருக்கக்கூடிய டார்டரு, பிளேக்கு கட்டமைப்பு இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த சுவாச புத்துணர்ச்சியுமே வந்து கொடுக்கும். வாய் துர்நாற்றத்தையே உங்களுக்கு வந்து நீங்கள் இது ஏற்படாது. ஏன்னா குடல்களில் கழிவு தேங்கும் போது வாய் துர்நாற்றம் நமக்கு ஏற்படலாம். அதனால் அந்த குடல்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடியதே நீங்கள் காலையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த வெதுவெதுப்பான தண்ணீர் தான். ஸோ டெய்லி ஒரு டம்ளர் தண்ணீர் வெதுவெதுப்பான தண்ணீரெல்லாம் குடிச்சிங்கன்னா குடல்களில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேற்றப்படும். இதனால் வாய் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும், ஈறுகள் மேம்பட்டு பற்களும் வலுப்பெறும். காலையில் நீங்கள் வெந்நீர் வந்து ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தொண்டை வலியெல்லாம் சரியாயிடும். தொண்டை வலி அப்படின்றது பொதுவான ஒரு பிரச்சனை தான். குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே அந்த பிரச்சனை இருக்கும். அப்பப்போ அசௌகரியம் வந்து ஏற்படும். தொண்டை வலி இருக்கிறவங்களாம் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் வெந்நீர் குடிக்கிறது அந்த தொண்டை வலியை க்யூர் பண்ணும். ஏன்னா நம்ம தொண்டை வலிக்கு காரணமாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நமக்கு ஒரு மாதிரியான உணர்வை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணுயிர் தொற்றுகள், அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் தான் அங்கே இருக்கும். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன்ஸை நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு உயர்தர கிருமி நாசினியை நம்ம அங்கே செலுத்தணும். தண்ணீரே ஒரு உயர்தர கிருமி நாசினி தான். அதை நீங்கள் குடிக்கும் போது அந்த கிருமிகள் வந்து அழிக்கப்பட்டுடும். அந்த கிருமிகள் அழிக்கப்பட்டு விட்டுவதால் உங்களுக்கு வந்து அந்த தொண்டையில் புண்கள் ஏற்படுவது, வறட்சி ஏற்படுவது, தொண்டை வலி, தொண்டை கோளாறுகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து சரி பண்ணிக்கலாம். காலையில் நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிச்சிங்க, வெதுவெதுப்பான தண்ணீர் அதுவும் குடிச்சிங்க அப்படின்னா எடை இழப்பை நீங்கள் ஊக்குவிச்சிக்கலாம். இப்போ நம்மளாம் உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு என்னென்னமோ வந்து பிளான் பண்ணுவோம். வெறும் வயிற்றில் வந்து சாப்பிடாமலே இருந்துருவோம். இந்த மாதிரி சாப்பிடாமல் இருந்தாலும் நம்மளுடைய உடல் எடையை குறைக்க முடியாது. வேறுனா நம்ம குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடையை குறைக்கலாம். இன்னும் அரிதிலும் அரிதாக நீங்கள் தண்ணீர் குடித்து உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணிங்க, சின்ன சின்ன உணவுகளை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் எடையை வந்து குறைக்கலாம். காலையில் வெறும் வயிற்று தண்ணீர் குடிக்கிறது உடலினுடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும். கலோரிகளை எரிக்கிறத உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக அது வந்து அதோடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கும். எனவே அந்த வயிற்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் போன்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். உணவுக்கு முன்பு வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கிறது உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீலை தரதால் அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய கண்ட உணவுகளை நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த வெந்நீர் தன்மை என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்கனவே உடலில் தேங்கிருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். நீங்கள் வந்து உடல் எடை தானே குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி உடல்களில் ஏற்படக்கூடிய செரிமானம் சார்ந்த பிரச்சனை, வீக்கம், மலச்சிக்கல், எடையை வந்து நீங்கள் குறைச்சிக்கிறது, இந்த மாதிரி அதாவது இது ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு தண்ணீர் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தினமும் ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதுவும் அதை வெந்நீராக எடுத்துக்கொள்ளும் போது நிறைய நன்மை கிடைக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.